அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி ஜனவரி 20 சந்தை எப்படி துவங்க வாய்ப்புன்னு ஹெட்ஜ் நிஃப்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே. வீக்லி ரேஞ்ச் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணுற நாள், இன்று முடிவுற நாள். வீக்லி கான்ட்ராக்ட் இல்லை, வீக்லி ரேஞ்ச், அதாவது மண்டே டு ஃப்ரைடேவோட ரேஞ்ச். அடுத்தது பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன். இந்த பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ குறைந்துள்ளதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது ஏன்? இப்போ சந்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெட்ஜ் நிஃப்டி 18,128 வர்த்தமாயிட்டிருக்கு. நேரம் 7:15. இப்போவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருக்கும்போது ஒன்று டிமாண்ட் இன்க்ரீஸாக இருக்கலாம், இல்லை சப்ளை இன்க்ரீஸாக இருக்கலாம். அதாவது டிஸ்கவுண்டில் இருக்கலாம், ப்ரீமியத்தில் இருக்கலாங்களா. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு சென்ற வாரத்தில் எல்லாம் ஒரு 40 புள்ளியிலிருந்து ஒரு 60 புள்ளிகளுக்குள்ளே இருந்த ப்ரீமியம் இங்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட குறைந்துள்ளது. நியர்பை ஒரு 10 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ்குள்ளே வந்திருக்கு. அப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன் குறைந்துள்ளது. அது ஒன்று இங்கே பாயிண்ட் அவுட்டாக பார்க்கணும். அடுத்த விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது ஆர்வம். பங்கு சந்தையில் ஒரு வாங்குவதற்கும் விற்பதற்கும் உண்டான ஆர்வ மிகுதி அப்படிங்கிறது இங்கே குறைந்துள்ளது. அப்போது கால்காக இருந்தாலும் சரி, புட்டுக்காக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நம்மளுக்கு எப்போவுமே ஆவரேஜாக சராசரியாக ஒரு 15 புள்ளிகள் இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த இடத்துல 15 புள்ளிகளுக்கு உட்பட்டு வரும்போது என்ன ஆகும்னா, இங்கே வர்த்தகம் நடைபெற வேல்யூம் குறைய இருக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்போ ஆர்வம் குறைவாக இருக்கும்போது ஒரு பொருளோட விலை என்ன சொன்னாலும் வாங்குறதுக்கும் விற்பதற்கும் ஒரு ஆர்வம் இருக்காது. ஒரு 10 ரூபா பொருள் சீப்பாக ஒரு 8 ரூபாய்க்கு கிடைச்சாலும் ஒரு வாங்குவதற்கு விருப்பப்படலைன்னு அர்த்தம். 10 ரூபா பொருள் 15 ரூபாய்க்கு போனாலும் வாங்குறக்கோ விற்கிறக்கோ விருப்பப்படலைன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் சந்தையோட நகர்வு ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதுவும் நியர்பை நம்மளுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அருகாமையில் 2 வாரம் அருகாமையில் நம்மளுக்கு பட்ஜெட் தொடர் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ்பெக்டேஷன் குறைந்துள்ளது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம அறியப்படுறோம். அதனால் இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இதனுடைய காரணிகளை பார்க்கும் பொழுது இல்லை அப்படிங்கிறத ஒரு பொருளாக அமைகிறது. அடுத்தது அட்டவணைப்படி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 18,100 புட், 18,100 கால், 18,000 புட், 18,100 கால். அப்போ 18,100 காலும் 18,100 புட்டும் போட்டி போடுற இடம் 18,100 ஆகவும், 18,100 புட்டும் 18,000 அதாவது 18,000 புட்டும் 18,100 காலும் போட்டி போடக்கூடிய இடம் 18,050. அப்போது 18,050க்கு மேல் இருப்பதும், அதாவது 18,050க்கு மேலும் 18,100க்கு மேல் சந்தை இருப்பது ஒரு மாதிரியாகவும், 18,050க்கு கீழும் 18,100க்கு கீழ் இருக்கிறது ஒரு இம்பேக்டடாகவும் மாறும். அப்போ முக்கியமாக 18,100க்கு மேல் இருந்தால் சந்தையோட நகர்வு இவர்கள் 2 பேரையுமே அவர் வின் பண்ணுனா அப்போது மார்க்கெட் 18,200, 18,200க்கு மேலே போகணும்னா மார்க்கெட் கண்டிப்பாக 18,200 புட்டையும் வின் பண்ணால் மட்டும்தான் 18,500 புட்டு செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதனால் இப்போதைக்கு சந்தை 18,000 18,200க்கு உட்பட்டு இருக்க தான் விருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெளிவாகிறது. அப்போ 18,100 கால் புட் இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் இப்போ நம்மளுக்கு 200 ரூபா, 215 ரூபா இருக்கிறனால 18,100 ப்ளஸ் 200 மைனஸ் 200 இதற்குண்டான வாய்ப்புகளே மிக அதிகமாக உள்ளது. அப்போ இதனை விட நம்மளுக்கு இந்த வாரத்தின் துவக்கம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தின் துவக்கம்ங்கிறது 18,033. இப்போ அதற்கு நம்மளுக்கு நகர்வு ஒரு 50 புள்ளி தான் இருக்குது. நேற்றைய லோவுக்கும் அந்த ஓப்பனுக்கும் நம்மளுக்கு ஒரு 30 புள்ளிகள் தான் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ அதனால் சந்தையோட நகர்வு நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு 300 to 500 புள்ளிகள், 300 to 500 புள்ளிகள் நம்மளுக்கு நகர்வு வேணும். அப்போ இந்த வாரத்தின் ஹை அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 18,183. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் 18,100 இருந்தால் இந்த ஹையை உடைக்கிறதுக்கும் ஒரு 80 புள்ளிகளோட பயணம். மார்க்கெட் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து
வீக்லி ஓப்பனை பிரேக் பண்ணுறக்கு ஒரு 70 புள்ளிகளோட பயணம். அப்போது இந்த ஹையை உடையாமல் அப்பர் ரேஞ்ச் நம்மளுக்கு கிரியேட் ஆகாது. லோயர் ரேஞ்ச் கிரியேட் ஆகும்னா மார்க்கெட் ஓப்பன் உடச்சி இந்த லோவை உடச்சா தான் இந்த ரேஞ்ச். அப்போது மார்க்கெட் வந்துட்டு ஒரு 400 புள்ளிகள்லேருந்து ஒரு 500 புள்ளியோட ரேஞ்ச், இன்னொரு 100 பாயிண்டோட ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகும்னா இது அப்பர் ஹேண்டில் ஹையை உடச்சி வர ரேஞ்சினால் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியாது. இந்த லோயர் ரேஞ்சை உடஞ்சா தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு நல்ல ஒரு ஜாக்பாட்டாக அமையும். அதனால் மார்க்கெட் இங்கிருந்து போய் ஹையர் இதை உடையும் போது என்ன ஆகும்னா முதலே நம்மளுக்கு வந்துட்டு ரேஞ்ச் நம்மளுக்கு சுருக்கம் இருக்கிறதுனால இதனை உடஞ்சி ஒரு 100 பாயிண்ட் அவுட் கிரியேட் பண்ணுறதுனால ஆப்ஷன் பையருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா இங்கேருந்து ஒரு 300 புள்ளிகள் இறங்கினா தான் இதை ஃபஸ்ட்டு நம்ம இதுவே ரீச் பண்ண முடியும் லோவை. அப்போ அது நல்ல பெரிய கேப் இருக்குது. அப்போ அதனுடைய தாக்கம் அப்போ அதனால் 18,033, 18,050, 18,100 மிக முக்கிய ரேஞ்சாக அமையும். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிலையும் ஸ்பாட் ஃபியூச்சர்ஸோட இம்பேக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் 42,300 புட்டுக்கும் 42,500க்கும், அப்போ 42,400 ஒரு மிட். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, 42,300லேருந்து 42,500க்குள்ளே இருக்காங்கிறாங்க. இவங்களோட 2 ப்ரீமியத்தை சேர்த்துனா ஒரு 500 ரூபாய் வருது. அதனால் 42,300லேருந்து ஒரு 500 ரூபாய் மைனஸ் பண்ணால் 41,800 டு 43,000, 42,500 + 500. சந்தை இந்த அளவுக்குள்ளே எடுக்கிறதுக்கு தான் விருப்பப்படுகிறார்கள். இந்த வாரத்தின் துவக்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஸோ இந்த 42,500 அந்த சம்திங்கில் தான் நம்மளுக்கு இருக்கிறது. அப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு புட் சைடு வந்து 15ங்கிறது ஆவரேஜாக இருக்குது, கால் சைடு குறைவாக இருக்குது. அப்போ மந்த நிலை இங்கே இருக்குது. அது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நான் ப்ரீமியம் டவுன் ஆகிருக்கு, இதுவும் டவுன் அப்படிங்கிறது ரெண்டுமே நம்ம பார்க்கணும். அதாவது ஸ்பாட் ஃபியூச்சர்ஸோடதும் உண்டான கேப் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதுவும் குறைந்துள்ளது. அதனால் சந்தையில் ஆர்வத்தை நம்ம பார்க்க வேண்டும். ஆர்வம் இல்லாத இடத்துல ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் கொஞ்சம் சந்தையை விட்டு தள்ளி இருப்பது சிறப்பாக இருக்கும். குறிகளை 42,000 to 42,622, ஒயிட் ரேஞ்ச் 41,678 to 42,922 இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அனைவரின் சிறப்பு வேண்டுகோளுக்கு இணங்க ஆப்ஷன்ஸோட 0 to ஹீரோக்கு மட்டும் தனி சிறப்பு வகுப்பு நம்ம வைக்கொள்ளும். விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்புங்க. அது உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். ப்ரீமியம் வீடியோக்களுக்கு நீங்கள் தரும் ஆதரவு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் இதனை பெற விரும்புபவர்கள் வந்துட்டு ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், அந்த 0 to ஹீரோக்குண்டான வீடியோக்கள் தனியாக உங்களுக்கு தினமும் பகிரப்படும். விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்புங்க. அது உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.